ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு எங்கள் வீட்டு கிச்சன். இன்றைக்கி தட்டை செய்யலான்னு இருக்கிறேன். தீபாவளிக்கு அதிரசம் முறுக்கு எவ்வளோ ஸ்பெஷலோ அது போல் தட்டையும் ரொம்ப ஸ்பெஷல் தாங்க. இது ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம், டக்குன்னு செஞ்சிடலாம். நம்மக்கிட்ட அரிசி மாவு இருந்தால் போதும். நான் 1 கப் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கப் அரிசி மாவுக்கு 2 டேபிள் ஸ்பூன் உளுந்து, 2 டேபிள் ஸ்பூன் பொரிகளில் 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் காயம், 1/4 டீஸ்பூன் சால்ட்டு. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு கடாயை எடுத்துக்கோங்க. அதில் உளுந்தை ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. கரைஞ்சிடாமல் பார்த்துக்கோங்க. மிதமான தீயில் வச்சுக்கோங்க. உளுந்தம் பருப்பும் பொரிகள்லையும் சேர்த்து நம்ம மிக்ஸி ஜாரில் பவுட்ரு பண்ணிக்கலாம். ஒரு பாத்திரத்தில் நம்ம எடுத்து வச்ச அரிசி மாவு, அது கூடவே உளுந்தும் பொரிகள்லையும் வறுத்து அரைச்ச மாவும் 1 டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும், நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைங்க. அதிகம் தண்ணி போயிடுச்சுன்னா தட்டை நல்லா வராது. அதனால் நீங்கள் கம்மியாகவும் தண்ணி சேர்த்துறாதீங்க, ஹார்டாயிரும். அதனால் சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைங்க. மாவு பிசைஞ்சாச்சு. இந்த அளவுக்கு சாஃப்டாக இருக்கு. சேர்த்துருக்கேன். மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம குட்டி குட்டி பாலாக உருட்டி தட்டை விரிச்சிடலாம். இந்த அளவுக்கு நீங்கள் பால் உருட்டிக்கோங்க. இது கரெக்டாக இருக்கும் அளவு. எண்ணெய் பாக்கெட் கவர் எடுத்துக்கோங்க. அதுதான் உங்களுக்கு நல்லா சூப்பராக ரெடி ஆகும். எண்ணெய் பாக்கெட் கவரில் நம்ம அதில் ஆயிலெலாம் ஒட்டி இருக்கிறதுனால நம்ம தட்டை அதில் செய்யல, அந்த ஆயில் ஒட்டி நமக்கு எடுக்கையில் ரொம்ப ஈஸியாக வரும். அதுக்காக நான் எண்ணெய் பாக்கெட் கவரை 4 மூலையிலையும் கட் பண்ணிவிட்டு நல்லா விரிவாக எடுத்து வச்சுருக்கேன். இது போல் நீங்கள் நல்லா விரிச்சு விடுங்க. பாருங்கள், ஈஸியாக இருக்குது எடுக்கிறதுக்கு, டக்குன்னு எடுக்க வருது. இது போல் நீங்கள் அழகாக தட்டிக்கோங்க. ஆயில் சூடாகிட்டு இருக்கு. ரொம்ப மிதமான சூட்டில் வச்சுக்கோங்க, ஹை ஃப்ளேமில் வைக்காதீங்க. இப்போ ஒன்றா போட்டு எடுத்துடலாம். பெரிய கடாயாக இருந்தால் நீங்கள் நிறைய கூட போட்டுக்கலாம். சின்ன கடாயினா 1 2 போட்டுக்கலாம். நல்லா திருப்பி திருப்பி விட்டு வேக விடுங்க. டக்குன்னு ரெடி ஆயிரும். 3 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். பாருங்கள், சூப்பரான தட்டை ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் வீட்டு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.